நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவம் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. அதுவும் 15,000 அடி உயரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சுருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். சீனா அப்படியே கதி கலங்கி போயிருக்காங்க. அதை பற்றியும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படின்னும், இதுக்கு பின்னாடி சீனா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதை பற்றியும் அதே போல் சீனாவை வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. ஒரு முக்கியமான மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க இந்தியா. இந்த ஆயுதம் வந்து சீனாவுடைய ஆயுதத்தை வந்து தூக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க நண்பர்களே, வீடியோ பார்க்க போகலாம். இந்திய ராணுவம் லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது. அதே நேரம் இன்னொரு பக்கம் சீனா வந்து இந்த சோதனையை கவலைக்குரியதாக பார்க்கும் அப்படின்னு ராணுவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புடைய சோதனை லடாக்கில் சுமார் 15,000 அடி உயரத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நம்முடைய DRDO மற்றும் ராணுவ வான் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் இணைந்து இந்த சோதனையை வந்து நடத்தியிருக்காங்க. மிக வேகமாக நகரும் 2 இலக்குகளை ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு துல்லியமாக தாக்கி அளிச்சிருக்கு. ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட சீனா தயாரித்த விமானங்கள் மற்றும் துருக்கி ட்ரோன்களுடைய தாக்குதலை வெற்றிகரமாக முறியடிச்சாங்க. ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு இந்திய ராணுவத்துடைய வான் பாதுகாப்புக்கு கூடுதல் பலமாக இருக்கு. இந்த சோதனை வந்து நம்முடைய DRDO மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் இணைஞ்சு ராணுவ வான் பாதுகாப்பு மூலம் 15,000 அடிக்கு மேல நடத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய விமான பாதுகாப்பு திறன்களுக்கு ஒரு முக்கிய ஊக்கமாக இந்திய ராணுவம் நேற்று உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் தரை வான் ஏவுகணை அமைப்பின் உயர் சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. இது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏவுகணைகள் அரிதான வளிமண்டலத்தில் வேகமாக நகரும் வான் இலக்குகளை 2 முறை நேரடியாக தாக்கி தீவிர நிலைமைகள்ல அமைப்பின் செயல்திறனை வந்து நிரூபிச்சிச்சு. ஆகாஷ் பிரைம் ராணுவத்தின் 3வது மற்றும் 4வது ஆகாஷ் ரெஜிமெண்ட்களின் ஒரு பகுதியாக சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லடாக்ல இந்தியாவுக்கு வந்து கூடுதல் ராணுவ பலம் வந்து தேவைப்படுது. சர்வதேச சூழல்ல தற்போது சீனாவும் பாகிஸ்தானும் ஏன் வங்கதேசமும் ஒரு அணில திரள தொடங்கியிருக்காங்க. இப்படி இருக்கையில் நம்முடைய ராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்பேற்பட்ட சூழல்ல தான் இந்திய ராணுவம் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அம்சத்தை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதுவும் 15,000 அடி உயரத்தில் இதை பரிசோதித்ததன் மூலம் அனைத்து காலநிலைக்கும் இது ஏற்றதாக இருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. வழக்கமான பகுதிகளில் வான் பாதுகாப்பு அம்சங்கள் செயல்படுறதுக்கு சிறப்பான தொழில்நுட்பங்கள் அவசியமில்லை. ஆனால் லடாக் போன்ற உயரமான பகுதிகளில் காற்றின் அடர்த்தி குறைவாக இருக்கும். அங்கே வான் பாதுகாப்பு அம்சம் செயல்பட சில நவீன தொழில்நுட்பங்கள் வந்து தேவைப்படுது. இதை எல்லாத்தையுமே ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அம்சத்தில் செய்யப்பட்டிருக்கு. கடுமையான குளிர் பிரதேசங்களையும் இதன் செயல்திறன் வந்து 100% வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது வந்து போர் விமானங்கள், ட்ரோன்கள், ஆளில்லா விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதாகும். இது ஒரு நடுத்தர தூர வான் பாதுகாப்பு அம்சமாகும். அதாவது 25 to 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கும். அதே போல் ஒலியை விட 2.5 மடங்கு 2.5 மடங்கு வேகத்தில் இது பயணிக்கும். அப்படிங்கிறதுனால இலக்குகள் வந்து தப்பிக்க வாய்ப்பு குறைவு. இது மட்டும் இல்லாமல் பல இலக்குகளை இது ஒரே நேரத்தில் தாக்கி அளிக்கும் திறன் கொண்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்நாட்டில் முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்டிருக்கிறதுனால முழுமையான நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்கும். சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இது சரியான பதிலடியை கொடுக்கும் அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே லடாக் பகுதியில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் மோதிக்கொண்டாங்க. இப்படி இருக்கையில் இந்த ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பை பரிசோதிச்சிருக்கிறது சீனாவுடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக இந்தியாவை ஏமாற்றிய புட்டின் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நட்பு நாடான ரஷ்யா கிட்ட மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி இன்னும் 2 S-400 வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டம் வந்து நமக்கு வர வேண்டி இருக்கு. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அதை ரஷ்யா வந்து தருவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் நம் நாட்டுக்கான S-400 வான்வெளி பாதுகாப்பு சிஸ்டத்தை வழங்குறதுல ஏற்பட்டிருக்கும் தாமதத்தின் பின்னணியில சீனா வந்து சதி வேலையை செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வந்து வெளியாயிருக்கு. நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நடந்துச்சு. இதில் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நம் நாடு பாகிஸ்தானை தாக்குனாங்க. கடந்த 7ஆம் தேதி 9 பயங்கரவாத முகாம்கள், கடந்த 10ஆம் தேதி காலையில் பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள், இராணுவ தளங்கள் உள்ளிட்டவற்றை அழிச்சாங்க. நம் நாடு தொடுத்த அதிரடி தாக்குதலில் கதறிய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்காக நம்ம கிட்ட சரணடைஞ்சிச்சு. பாகிஸ்தான் கெஞ்சினதுனால தான் நம்முடைய நாடு வந்து தாக்குதலை நிறுத்தினாங்க.
நாம் தாக்குறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தினாங்க. அதே போல் நம்ம தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் பதிலடிக்கு பாகிஸ்தானும் தாக்குதல் நடத்தினாங்க. இப்படி இருக்கையில் தான் பாகிஸ்தானுடைய தாக்குதலிருந்து நம்முடைய நாடு தப்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே S-400 ஏவுகணை பாதுகாப்பு சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவுடைய தயாரிப்பாகும். நம்ம எல்லாத்துக்குமே இது தெரியும். நம் நாட்டில் இது வந்து சுதர்சன சக்ரா அப்படின்னு நம்முடைய நாட்டில் அழைக்கப்பட்டு வருது. இதற்கிடையில் தான் கடந்த 2018 பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 5.43 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் மொத்தம் 5 S-400 ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. முதல் S-400 ஏவுகணை தடுப்பு சிஸ்டம் கடந்த 2021 கிடச்சிச்சு. தற்போது வரைக்கும் S-400 ஏவுகணை சிஸ்டம் வந்து நமக்கு 3 தான் கிடச்சிருக்கு, இன்னும் 2 கிடைக்கல. இதை வழங்கணும்னு நம்முடைய நாடு ரஷ்யாவுக்கு கோரிக்கை வச்சாங்க. வருகிற 2026 ஆண்டுக்குள்ள இந்தியாவுக்கு வழங்கப்படும் அப்படின்னு ரஷ்யா சார்பில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தான் 2 S-400 சிஸ்டமை நம்முடைய நாட்டுக்கு தருவதில் ரஷ்யா தொடர்ந்து தாமதம் செய்வதன் பின்னணியில் சீனா இருப்பதாக பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. இது தொடர்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவில் S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை அல்மாஸ் ஆண்டே அப்படிங்கிற நிறுவனம் தயாரிச்சுட்டு வருது. இந்த நிறுவனத்துக்கு சீனாவில் ஒரு ட்ரோன் ஆலை இருக்குது. யுக்ரைன் போருக்கு நடுவேயும் கூட இங்கு பிரச்சனை இல்லாமல் ட்ரோன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுட்டு வருது. சீனாவில் இருக்கும் சிப் மற்றும் பிற முக்கிய தொழில்நுட்பங்கள் பற்றி கற்றுக்கொள்ள இந்த நிறுவனம் வழிவகுக்குது. இதனால் இந்த விஷயத்தில் சீனாவை நம்பி அந்த நிறுவனம் இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. இது நம்முடைய நாட்டுக்கு கவலையான விஷயமாகும். ஏன் அப்படின்னா S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகளை நம்முடைய நாட்டுக்கு அனுப்பாமல் இருக்க சீனா வந்து ப்ரெஷர் போடலாம். நம்முடைய நாடு வான்வெளி பாதுகாப்பில் பலம் பெற்றால் அது சீனாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இதனால் S-400 வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை நம்முடைய நாட்டுக்கு கொடுக்காமல் இருக்க சீனா வந்து சதிவேலையில் இறங்கலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல் சீனாவுடைய ஆயுதத்தை தட்டி தூக்கிறதுக்கும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இந்தியா ஒரு முக்கியமான ஆயுதத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய ராணுவம் ஒரு புதிய போர் விமானத்தை உருவாக்கிட்டு வர்றாங்க. இது எதிரிகளுடைய எல்லைகளை தாண்டி உலகில் எந்த பகுதியிலையுமே தாக்குதல் நடத்தும் திறனை கொண்டிருக்கு. இந்தியாவுடைய பாதுகாப்பு திறனை இது மேலும் வலுப்படுத்தும், இது மேலும் மேம்படுத்தும். 2036 இது பயன்பாட்டுக்கு வருவதாக எதிர்பார்க்கப்படுது. உலக நாடுகள் தங்கள் இராணுவ பலத்தை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வர்றாங்க. இதன் மூலம் உலகின் சக்தி மிகுந்த நாடுகளாக மாறுவதற்கு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் முயற்சி செய்கிறாங்க. இதுக்காக தான் ஆபத்தான ஆயுதங்களை உருவாக்கி சோதனை செய்கிறாங்க. இந்த நிலையில் தான் இந்தியா சார்பில் புதிய ரக போர் விமானம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. இது சீனா கிட்ட இல்லாத ஒரு வகை விமானம் அப்படின்னே சொல்லலாம். இந்திய பாதுகாப்புத்துறை மிக நீண்ட தூரம் தாக்கும் திறன் கொண்ட புதிய போர் விமானம் ஒன்றை உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க. மிக நீண்ட தூர தாக்குதல் விமானம் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த விமானம் ஒரே இரவு முழுக்க உலகம் முழுவதும் மற்றும் ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்தக்கூடிய வலிமையை வந்து பெற இருக்கு. இந்தியாவுடைய புதிய குண்டுவீச்சு விமானம் 12,000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கை தாக்கும். இந்தியா ஒரு புதிய நீண்ட தூர போர் விமானத்தை உருவாக்க இருக்காங்க. இது 12,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் தாக்கும். இது அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரத்தை கூட அடைய முடியும். எரிபொருள் நிரப்பாமல் அவ்வளவு தூரம் பறக்கக்கூடிய இராணுவ விமானம் சீனா கிட்ட கூட இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த விமான திட்டம் சீனாவுடைய மிக நவீனமான ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் விமானங்களை விட மேலாக அமையும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்காவுடைய B-21 ரைடர் மற்றும் ரஷ்யாவுடைய Du-160 விமானங்களை முந்தும் திறனை பெற்றதாகவும் சொல்லப்படுது. இந்த இந்திய ULRSA திட்டம் எதிர் தாக்குதல் திறனை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது எதிரி ஒரு அணுகுண்டு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அதுக்கு பதிலளிக்க இந்த விமானம் பெரும் சாதனையாக இருக்கும். இது இந்தியாவுடைய அணு ஆயுத காப்பீட்டு கொள்கைக்கு முக்கிய ஒட்டுமொத்த ஆதாரமாக அமையும். இந்த விமானத்தில் வைக்கப்படும் முக்கிய ஆயுதமாக பிரம்மோஸ் புதிய ஜெனரேஷன் சூப்பர்சோனிக் குறுகிய தூர ஏவுகணை இருக்கும். இந்த ஏவுகணையால் பல்வேறு வகையான நிலை மற்றும் கடற்படை இலக்குகளை தாக்க முடியும். மேலும் இந்த விமானம் வந்து ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படுறதுனால எதிரிகளுடைய ரேடார் வந்து இந்த விமானத்தை கண்டறிய முடியாம அதுக்கேற்றார் போல தாக்குதல் நடத்தும் திறன் வந்து இருக்கு. இந்த புதிய விமானத்துடைய மேம்பாட்டுக்காக இந்தியாவுடைய DRDO மற்றும் HAL மற்றும் AD ஆகிய நிறுவனங்கள் ஒருங்கிணைஞ்சு பணியாற்றுறாங்க. விமானத்தில் அமையக்கூடிய இன்ஜின் குறித்து அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது. குறிப்பாக ரஷ்யாவுடைய Tu-160 பயன்படுத்தப்படும் NK-32 இன்ஜினை போன்றது ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியா வந்து தழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துடைய முதன்மை வடிவமைப்பு மற்றும் சோதனைகள் 2032 ஆண்டு வரை நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தயாரிப்பு மற்றும் சேவைக்கு வரும் காலகட்டம் 2036 இருக்கலாம் அப்படின்னு அதிகாரப்பூர்வ முடிவுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த திட்டம் இந்தியாவை உலக அளவில் வலுவான இராணுவ சக்தியாக மாற்றும் வாய்ப்பு இருக்கு. மேலும் சீனா கூட தொடர்ந்து நடைபெறும் நிலக்குறிப்பு மற்றும் ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் வலுப்பெறும் தாக்குதலுக்கு இடையில இந்தியா உலகளாவிய பாதுகாப்பு சூழலில் தன்னுடைய இடத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான அத்தியாயமாக இது அமைவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் வந்து மதிப்பீடு செஞ்சிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.